ஐபிஎல் போட்டியில் அம்பையர் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கேட்டால் தலையே சுத்திடும் போங்க. நடுவர்களின் சம்பளத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிர்ணயிக்கிறது. நடுவர்கள் அனுபவம், போட்டிகளின் வடிவமைப்பை பொறுத்து அவர்கள் பெறும் ஊதியத்தில் மாற்றங்கள் உள்ளன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை ஒரு போட்டிக்கு நடுவர்கள் சுமார் 1,50,000 ரூபாய் முதல் 2,50,000 ரூபாய் வரை பெறுகிறார்கள். ஒரு நாள் போட்டிகளில் ஒரு போட்டிக்கு சுமார் 1,25,000 ரூபாய் முதல் 1,65,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுகிறார்கள். T20 கிரிக்கெட்டில் ஒரு போட்டிக்கு சுமார் 1,25,000 ரூபாய் முதல் 1,70,000 ரூபாய் வரை பெறுகிறார்கள். சர்வதேச தொடர்கள், ICC உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி போன்ற நிகழ்வுகளில் நடுவர்கள் கூடுதல் போனஸ் பெறுகிறார்கள். அது மட்டுமின்றி பயண செலவுகள், தங்குமிடம், உணவு செலவுகளையும் நடுவர்களுக்கு இலவசமாக வழங்குகின்றனர். இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டில் நடுவர்களின் சம்பளம் கிரிக்கெட் வடிவம், போட்டியை பொறுத்து மாறுபடும். ரஞ்சி கோப்பைக்கு ஒரு போட்டிக்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை பெறுகிறார்கள். அதேபோல் லிஸ்ட் A உள்நாட்டு T20 போட்டிகளுக்கு ஒரு போட்டிக்கு 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை பெறுகிறார்கள். சர்வதேச அளவில் அதிக வரவேற்பை பெற்ற IPL போட்டியில் நடுவர்களின் சம்பளம் அதிகமாக உள்ளது. அதிக அனுபவம் உள்ள சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எலைட் பேனலில் உள்ள நடுவர்கள் IPL போட்டியில் ஒரு போட்டிக்கு சுமார் 1,98,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். மேலும் பயண மற்றும் தங்குமிட செலவுகளுக்காக ஒரு நாளைக்கு 12,500 ரூபாய் படியாக பெறுகிறார்கள். டெவலப்மெண்டல் நடுவர்கள் என்றால் உள்நாட்டு கிரிக்கெட்டில் நடுவராக இருப்பவர்கள் IPL போட்டியில் ஒரு போட்டிக்கு சுமார் 59,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். இது தவிர நடுவர்கள் ஒரு சீசனுக்கு 7,33,000 ரூபாய் வரை ஸ்பான்சர்ஷிப் மூலம் கூடுதல் வருமானம் பெறுகிறார்கள். எலைட் நடுவர்கள் பிளே ஆஃப் போட்டிகளில் நடுவராக இருந்ததற்கான போனஸ் பெறுகிறார்கள். அதாவது ஸ்பான்சர்ஷிப் மற்றும் பிற வருமானங்களை சேர்த்தால் ஒரு எலைட் நடுவர் ஒரு சீசனுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. IPL கேப்டன்களில் அதிகபட்ச சம்பளம் வாங்கும் வீரர் என்றால் அது ரிஷப் பண்ட் தான். கடந்த ஏலத்தில் IPL வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவர் 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனார். இந்த லிஸ்டில் அடுத்து இருப்பவர் ஸ்ரேயாஸ் ஐயர். கடந்த IPL தொடரில் கொல்கத்தா அணி கோப்பையை வென்ற நிலையில் அந்த டீமை ஸ்ரேயாஸ் வழிநடத்தியிருந்தார். இருப்பினும் அணி நிர்வாகம் அவரை விடுவித்த நிலையில் 26,75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி அவரை வாங்கியது. IPL வரலாற்றில் இரண்டாவது அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போன வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த நிலையில் 2025 IPL தொடரில் BCCI 4 புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. மேலும் கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் சம்பளத்துக்கு மேல் வருமானம் அளிக்கும் புதிய விதிமுறையையும் அமல்படுத்தியுள்ளது BCCI. IPL தொடரில் பங்கேற்கும் வீரர்களுக்கு அவர்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சம்பளத்தை தாண்டி ஒவ்வொரு போட்டியில் விளையாடுவதற்கும் ரூபாய் 7.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒரு வீரர் லீக் சுற்றின் 14 போட்டிகளில் விளையாடினார். அதன் மூலம் சுமார் 1.5 கோடி ரூபாய் வருமானம் பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விதிகள் அனைத்துமே கிரிக்கெட் அணிகளுக்கும் வீரர்களுக்கும் சாதகமாக இருப்பதால் அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். உங்கள் தின சேவல்